உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய 5 விதமான கேள்விகள், 5 விதமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு எஸ் வருதா, நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு கேள்விக்கும் தனித்தனியா நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க கேள்விகளுக்கு பதில் எஸ் வந்தாலும் சரி, நோ வந்தாலும் சரி, அதை ஒரு சமநிலை மனநிலையோட எடுத்துக்கிட்டு நீங்க அதை மாத்திக்கிறதுக்கும் அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்குமான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ இப்போ நம்ம ரீடிங்கை தொடங்கலாம். உங்களுடைய முதல் கேள்வி வேலை தொழில் சார்ந்த விஷயத்திற்கான ஒரு முதல் கேள்வி. அதற்கு எஸ் வருதா, நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி, உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பதில் ஒரு மிகப்பெரிய எஸ், பாசிட்டிவான பிளெஸ்ஸிங்ஸ் தரக்கூடிய எஸ். ஏன்னா உங்களுக்கு யூனிவர்ஸும் சரி தெய்வமும் சரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாங்க. அது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது, ஃபேவராக நடக்க போகுதுன்றதால பாசிட்டிவ் பிளஸ்டு எஸ். இப்போ உங்களுடைய பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி, நிதிநிலைமை பொருளாதாரம் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவான எஸ் தான். ஏன்னா நீங்கள் மட்டும் அதனால் சந்தோஷப்பட போகிறதில்ல, பயனடைய போகிறதில்ல, உங்களுடைய குடும்பமும் உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்களும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அதனால் பயனடைய போகிறாங்க. ஸோ மற்றவங்களுக்காகவும் நீங்கள் கேட்குறதுனால யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி அமைக்க இருக்கிறாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. உங்களுடைய காதல், திருமண உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவான எஸ். ஆனாலும் அந்த பாசிட்டிவான எஸ் உடனே நடக்காது, உடனே கிடைக்காது. அந்த எஸ்க்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரொம்ப கூட வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் அதற்காக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ, அப்போது அது உங்களுக்கு முழுமையாக எஸ்ஸாக மாறும். ஸோ எல்லாமே எஸ்ஸாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. கும்பராசி, உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு வருவோம். பர்சனல் லைஃப்பில் பேஷன் ஓரியன்டா இல்லை ஆன்மீக ரீதியாக ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அந்த கொஸ்டினுக்கு எஸ் வருதா, நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அந்த பர்சனல் லைஃப்கான கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் எஸ் அப்படின்றது வருது. நேர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.